இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க ஒன்னும் இத நீதான் செஞ்சேன்னு உன் வாக்குமூலம் வாங்குறதுக்காக வரல. உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போக வந்தோம். இதே போல எங்க குடும்பத்துக்கு எதிரா ஏதாவது நீ பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது, சொல்லிட்டேன், அவ்வளவுதான். என்னடா பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? உன் தலையை சீவிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். இங்க பாரு, ஒழுங்கா ஒதுங்கி போயிரு, அதான் உனக்கு நல்லது. ஏய், சாவுக்கு பயந்தவ இல்லடா இந்த புவனேஸ்வரி. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ரகுராம் குடும்பத்தை அழிக்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே லட்சியம். அப்படின்னா இதுதான் உன் கடைசி மூச்சுன்னு நினைச்சுக்கோ. உன் மூச்சை நிறுத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என் மச்சான் பேச்ச கேட்டு நாங்க கட்டுப்பட்டு நிக்கிறோம். அதனாலதான் நீ இன்னும் உசுரோட உலாவிக்கிட்டு இருக்க. ஏய், போத நிறுத்து. என்னதான் மிரட்டினாலும் நான் அடங்க மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. இப்ப இங்க இருந்து வெளியே போங்க. போகுதான் போறோம். ஆனா உனக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். நீ என்னதான் எங்க குடும்பத்துக்கு எதிரா பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்க போறதில்ல. ஏன்னா நாங்க உண்மையோட பக்கம் இருக்கோம். கடவுளுடைய துணை எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய அரணா நாங்க கும்பிடுற சாமியே இருக்கிறப்போ உன்ன மாதிரி ஒரு சில்லுண்டியால எங்களை என்ன பண்ணிட முடியும்? நாளைக்கு 5000 பீஸ் கோட் ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்ற தான் போறோம். அந்த சந்தோஷமான செய்திய சாரி, உனக்கு அது துக்கமான செய்தி தானே, அது வந்து சேரும். மாமா சொல்லுமா, அவனை என்ன பண்ணலாம்? இப்ப போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமா? ஒப்படைச்சிடலாம். கூட்டிட்டு போங்க. மச்சான், கூட்டு போவோம். ஏய், வாடா. ஆடா. இவங்க என்னதான் உன் சித்தியா இருந்தாலும் இந்த லேடி கூட தொடர்பு வச்சுக்கிட்ட அதுக்கான விலைய நீ சீக்கிரமே கொடுப்ப. உன்கிட்ட இருக்கிற பரதநாட்டியத்தை நம்பு. அது உன்னை சந்தோஷப்படுத்தும், உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். அதை விட்டுட்டு இவளை பக்கத்துல வச்சுக்கிட்ட அண்ணே, அவனை போலீஸ்ல ஒப்படைக்க கூட்டிட்டு போறாங்க. இப்ப என்ன பண்ண போற? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, அவன் வாயே திறக்க மாட்டான். ஹே மாயா, நாளைக்கு உனக்கு கிடைக்க போறது சந்தோஷமான செய்தி கிடையாதுடி, துக்கமான செய்திதான்.